الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் வஃபாத்துக்கு முன்பு வசியத் செய்வதாக இருந்தால் அவசியம் வசியத்து செய்ய வேண்டும். அந்த வசியத், அந்த மரண சாசனத்தில் பொருளாதாரம் தொடர்பாக தன் மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அல்லது பொருளாதாரம் அல்லாத மற்ற முக்கியமான விஷயங்களை சுட்டி காண்பிப்பது, இதையெல்லாம் வசியத்தாக ஒருவர் சொல்லி அல்லது எழுதி வைத்திருக்க வேண்டும். இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக, மௌத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய காரியங்களில் ஒரு சிலதை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒன்று, மௌத்துடைய நேரத்திலே, மௌத்தை நெருங்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்கீன் செய்யும்படி குறிப்பிடுகிறார். தல்கீன் என்று சொன்னால் என்ன? மௌத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நபருக்கு அருகில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா தய்யிபாவை படிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்தை நெருங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தல்கீன் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த தல்கீன் செய்யும் பொழுது என்ன செய்யக்கூடாது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் என்று வற்புறுத்தி இதை சொல்லக்கூடாது. மாறாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அவர்கள் அதை கேட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழியாவிட்டால் அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் முன்னிலையில் சொல்லி அதை அவர் திருப்பி சொல்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். வற்புறுத்தக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள் என்று வற்புறுத்தும் விதத்திலே சொல்லக்கூடாது, கட்டளையிட வேண்டும். அவர் சொல்லாவிட்டால் அந்த கலிமாவை ஒன்றுக்கு பல முறை திருப்பி சொல்லி பார்க்க வேண்டும். அவரும் திருப்பி சொல்கிறாரா, மொழிகிறாரா என்று பார்க்க வேண்டும். வற்புறுத்தும் விதமாக சொல்லி இல்லை நான் சொல்ல மாட்டேன் என்று அவர் மறுத்துவிடக்கூடாது. நவுசுபில்லா. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் தல்கீன் செய்வது, இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னஹ். எவருடைய வாழ்க்கையின் கடைசி வார்த்தை, மௌத்துக்கு முன்பு அவர் மொழிந்த கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார், அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். சென்று பார்த்தால் அவர் மௌத்தை நெருங்கி இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபகால அகாலுன் அம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, என் மாமன் அவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்ல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மாமனா அல்லது சிறிய தந்தையா பெரிய தந்தையா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, ஹாலுன், என் மாமன் முறை என்று சொன்னார்கள். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஆமினா அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். அவர்களுடைய பூர்வீகம் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் மதீனாவில் இருந்தவர்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கு முறை உள்ளவர்கள் மதீனாவாசிகள். அந்த அடிப்படையில் ஒரு அன்சாரி சஹாபியை, யாரோ ஒரு அன்சாரி சஹாபி தான், ஆனால்
ரசூலுடைய தாய்க்கு முறையாக இருப்பார். அன்சாரி என்கிற அடிப்படையில், அவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்த மதீனா வாசி என்கிற அடிப்படையில், அந்த அடிப்படையில் செல்லமாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மாமன் என்று அழைத்தார்கள். எனவே அழைத்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்படி கட்டளையிட வேண்டும். அவர் அதை கேட்காவிட்டால் அடுத்து ஒன்றுக்கு பல முறை இந்த லா இலாஹ சொல்லி பார்க்க வேண்டும். அதை கேட்டவர் திருப்பி சொல்கிறாரா என்று வற்புறுத்தி சொல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, இதே நேரத்தில் இது செய்ய வேண்டிய காரியம், செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன? யாசீன் சூராவை மௌத்தை நெருங்கி இருக்கக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் யாசீன் சூரா ஓத வேண்டும் என்று சொல்வார்கள். இது என்னது? பலவீனமான செய்தி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அல்ல, அது ஹதீஸே கிடையாது. அந்த அடிப்படையில் யாசீன் சூரா ஓதுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் தல்கீன் செய்வதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். அடுத்ததாக, ஒருவர் இறந்து விட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் முசீபத்துகள், சோதனைகள் வந்தால் நல்லடியார்கள் இந்த வசனத்தை லா இலாஹ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்னும் வசனத்தை சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்திலே புகழ்ந்து சொல்கிறான். எனவே மௌத்துடைய நியூஸ், மௌத்துடைய செய்தியை கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், இன்னும் அல்லாஹ்விடம் தான் நாங்கள் திரும்பி செல்ல போகிறோம். எனவே இவரும் வந்தார், சென்று விட்டார், நாங்களும் திரும்பி செல்ல போகிறோம் என்று ஒப்புக்கொள்வது. அதுபோக மற்ற வார்த்தைகளும் உண்டு. மௌத்துடைய செய்தியை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்ற சில வார்த்தைகள், உதாரணத்திற்கு இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்கு சொந்தமானது. இவனுடைய உயிரை அல்லாஹ் பறித்து கொண்டான், அந்த உயிர் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. அவன் தான் கொடுத்தான், அவன் தான் பெற்றுக்கொண்டான். அல்லாஹ்விடம் ஒவ்வொருவருடைய ஆயுட்காலமும் என்னது? ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உண்டு. அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மௌத்து வந்தே தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த நேரத்தில் மிக நெருங்கிய மக்களுடைய வஃபாத்தாக அது இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய சோதனை தான், மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான், மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் அதற்கென்று நினைச்சக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எதிராகவோ விதிக்கு எதிராகவோ பேசக்கூடாது. தவறான வார்த்தைகளை, ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மாறாக மவுத் என்பது உறுதியான ஒரு நிகழ்வு, அது நிகழ்ந்தே தீரும், அதை தவிர்க்க முடியாது. அந்த மவுத் என்பது சிலருக்கு சிறு வயதில் வரும், சிலருக்கு இளம் பருவத்தில் வரும், சிலருக்கு முதுமை அடைந்த பிறகு வரும், சிலர் நோய்வாய்ப்படாத நிலையில் ஏதோ ஒரு காரணத்திலே இறந்து போவார்கள், காரணம் இல்லாமல் கூட இறந்து போவார்கள். சில பேர் நோய்வாய்ப்பட்டு பல சோதனைகளுக்கு பிறகு இறந்து போவார்கள், பல விதத்தில் இறந்து போகலாம். ஆனால் நெருங்கிய ஒரு உறவினர் இறந்து போகும் பொழுது மற்ற உறவினர்கள் நினைச்சக்கூடாது, அல்லாஹ்வை குறித்து தவறாக பேசக்கூடாது, மாறாக பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா என்று இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துதான் அல்லாஹ்வுடைய அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தவறாக பேசக்கூடாது. பல சோதனைகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு பிறகு இறந்திருந்தாலும் நாம் என்ன யோசிக்க வேண்டும்? இந்த நோய், இந்த வலிக்கு பதிலாக மௌத்துக்கு முன்பே அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்திருப்பான் இன்ஷா அல்லாஹ் என்று ஆதரவு வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த வலி, இந்த நோய்க்கு பதிலாக அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்தி தன்னிடம் அல்லாஹ் அழைக்கட்டும் என்று துவா செய்ய வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? நெருங்கியவர் இறந்த பிறகு தவறாக பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் சிறு வயதிலேயே சில மாதங்களுக்கு பிறகு இறந்து விட்டார், பிறந்து. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சங்கடமாக இருந்தது. ஏற்கனவே ரசூலுடைய 2 ஆண் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், மூன்றாவதாக இந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறது என்று. ஆனால் அந்த குழந்தையும் இறந்து போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சங்கடப்பட்டிருப்பார் நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னல் ஐன லதத்மா, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. வ இன்னல் கல்ப லா யஹ்ஸுன், உள்ளம் துக்கத்தை உணர்கிறது. வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம லமஹ்ஸூனூன், இப்ராஹீமே உன்னை பிரிந்து நாங்கள் மிகவும் வாடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை தான் நாங்கள் மொழிபோமே தவிர தவறாக எதையும் பேச மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மௌத்துடைய சமயத்திலே, முசீபத்துடைய அந்த நேரத்திலே பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அந்த நிகழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த அந்த செய்தியை நாம் மக்களுக்கு என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். ஆம், அந்த விஷயத்திலே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த ஒரு விஷயம், அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.